அடுத்த ஒரு சகோதரர் இந்தியாவில தான் கேட்டிருக்கிறாங்க, நாகர்கோவில்ல இருந்து தற்கொலை சம்பந்தமா கேட்டிருக்கிறாங்க. தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது ஒரு மனிதன், தற்கொலை என்பது இஸ்லாத்தில் பெரும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிங்கும் பொழுது ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்ட பிறகு அவன் அல்லாஹ் நிர்ணயிச்ச அளவு தான் உலகத்துல வாழ்வான் மனுஷன். இஸ்லாத்திலே நியதி. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் எவ்வளவு காலம் வாழணும்னு சொல்லியிருக்கானோ அவ்வளவு காலம் தான் வாழ்வான். அப்படிங்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறான், இவனா இஷ்டத்துக்கே தன்னுடைய மரணத்தை தேடிக்கொள்கிறான் என்றால், அப்ப அல்லாஹ் விதித்ததை இவன் மீறி விட்டானா, அல்லாஹ் விதித்ததை இவன் தாண்டி விட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே ஒவ்வொரு மனிதனுடைய தக்தீரை எழுதி வைக்கிறான். தக்தீர் தமிழ்ல விதின்னு சொல்லுவாங்க. விதியை எழுதிடுறான். இவர் இப்படித்தான் நடப்பாரு, இது இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் நல்லா எழுதிட்டான். அப்ப இந்த தக்தீர் படி எழுதும் பொழுது, விதியின் படி எழுதும் பொழுது, அப்ப எல்லாம் விதிப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாமா? நம்ம சமைக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம், கடை திறக்க வேண்டாம், வியாபாரம் பண்ண வேண்டாம், படிக்க வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், காலேஜ் ஒண்ணு வேண்டாம், எல்லாம் விதிப்படி நடக்கும். நான் விதிப்படி டாக்டர் ஆவேன் என்று இருந்தால் நான் மருத்துவக் கல்லூரிக்கு போகாம டாக்டர் ஆக முடியும்? யாரும் சொல்ல முடியுமா? நான் விதிப்படி இன்ஜினியர் ஆவேன் நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகாம இன்ஜினியர் ஆயிடும் சொல்ல முடியுமா? முடியாது. இவன் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியோட விதி வந்து சேர்ந்து, தக்தீர் வந்து சேர்ந்து, இவன் அல்லாஹ் நாட்டப்படி அந்த எந்த நிலைக்கு அல்லாஹ் நாடுகிறான் அந்த நிலைக்கு செல்லுவான். அப்படிங்கும்போது தற்கொலை என்பது இது அல்லாஹ்வுடைய விதியை மீறிய செயல் அல்ல. அல்லாஹ் இவன் படைக்கும் பொழுதே இவனை தீர்மானித்து விடுகின்றான், இவன் இப்படித்தான் இறப்பான் என்று. இவன் இப்படித்தான் இறப்பான் அல்லாஹ் தீர்மானிச்சிடலாம். அந்த அடிப்படையில் அந்த மனிதன் அந்த ரீதியில் இறக்கின்றான். சரி, இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப அல்லாஹ் தானே நிர்ணயிச்சான் இப்படித்தான் இறப்பான், அதாவது தற்கொலை செய்து இறப்பான் என்று அல்லாஹ் நிர்ணயிச்சு விட்டான். அப்படிங்கும்போது தற்கொலை செய்து அவனை எப்படி நம்ம பாவம் சொல்ல முடியும், குற்றவாளி சொல்ல முடியும்? அல்லாஹ் நிர்ணயிச்சவர்தான் அந்த தற்கொலை செஞ்சிருக்கிறான் இல்ல. அதாவது மரணிப்பான் என்பது அல்லாஹ்வின் நியதியாக இருந்தாலும் கூட அந்த மரணத்திற்கான காரணத்தை இவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இந்த நாளில் இந்த தினத்தில் மரணிப்பான் என்பது அல்லாஹ்வுடைய விதி. ஆனால் அந்த மரணத்திற்கான காரணத்தை இவனே அவசரப்பட்டு தேடிக்கொண்டான். உதாரணமாக ஒரு உதாரணம் என்ன உங்களுக்கு புரியும். எனக்கு ஒரு மனிதர் ஒரு 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு 1000 ரூபாய் நம்ம ஷம்சி காசிவி கொண்டு போய் அன்பளிப்பு கொடுப்போம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாரு. நான் என்ன பண்றேன், அவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், அது எனக்கு தெரியாது. எனக்கு கொடுக்க தான் கொண்டு வந்திருக்காரு தெரியாது. நான் அவர் எழுச்சி வெளியே போனது தெரியாம திருட்டுத்தனமா அந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிறாரு தெரியாம. அவர் கொண்டு வந்து கொடுக்க வந்தவர் 1000 ரூபாய் மேட்டர் மறந்துட்டாரு, மற்ற விஷயங்களை பேசிட்டு போயிட்டாரு. அந்த 1000 ரூபாய் யாருக்குரிய 1000 ரூபாய்? எனக்காக கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட 1000 ரூபாய் தான். எனக்கு ஹலாலான 1000 ரூபாய் அது. ஆனா எப்ப நான் வந்து அதை தவறான முறையில் எடுத்துக்கொண்டேனோ அந்த 1000 ரூபாய் எனக்கு ஹராமாய் போச்சு, தடை செய்யப்பட்ட ரூபாய் ஆகி போச்சு, அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய ரூபாய் ஆகி போச்சு. அதே நான் வந்து அந்த 1000 ரூபாய் திருடாம அவர் தன் தரப்பில் அவராகவே அந்த 1000 ரூபாய் எனக்கு கொடுத்திருந்தாருன்னா எனக்கு என்ன இருக்கும்? 1000 ரூபாய் எனக்கு ஹலாலா இருக்கும், அல்லாஹ்வுடைய அருள் நிறைஞ்ச அன்பளிப்பா இருக்கும். சரி, அவர் போன பிறகு போன் பண்றாரு, அதுல நான் ஒரு 1000 ரூபாய் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப நான் அப்படிங்களா அப்படிங்கிறேன், நான் இல்லன்னு சொல்லல, அப்படிங்கிறேன். உடனே சொல்றாரு, அந்த ரூபாய் உங்களுக்கு அன்பளிப்பா உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன், உங்க ரூம்ல தான் நீங்களே எடுத்துங்க அப்படிங்கிறாரு. ஓகே, அவர் நியத்துக்கு ஒரு கூலி கிடைக்கும், ஆனா நான் செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும். அதே நான் அந்த 1000 ரூபாய் எடுக்காமல் திருடாமல் இருந்திருந்தால் அந்த ரூபாய் அன்பளிப்பாக எனக்கு கிடைச்சிருக்கும், எனக்கு அல்லாஹ்வுடைய அருளோட கிடைச்சிருக்கும், தண்டனைக்குரிய நான் இருக்க மாட்டேன். நானு அந்த 1000 ரூபாய் நான் திருடுத்தனமா எடுத்ததுனால நான் தண்டனைக்குரிய குற்றத்தை செஞ்சுட்டேன். அப்ப அதே மாதிரி அந்த 1000 ரூபாய் என்பது எனக்குரியதான், ஆனால் எடுத்த வழி தவறான வழி என்பதனால் அது தண்டனைக்குரிய இறை சாபத்திற்குரிய ரூபாயாக மாறிவிடுகிறது. அதே போலத்தான் மரணிப்பது என்பது இறைவனுடைய கட்டளை, மரணிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. ஆனால் அந்த மரணத்தை நான் என்னுடைய திமிரோடு, என்னுடைய ஒரு அவசர புத்தியோடு அந்த மரணத்தை நானே தேடிக்கொண்டதினால் அது அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய மரணமாக ஆகிவிடுகிறது. இதுதான் தற்கொலையை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை.